ஹே காய்ஸ், நான் உங்க டிகே தரணிதரன். அதாவது இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, சப்ஸ்கிரைபர் ஒன்று கொடுத்துருக்காரு ப்ரோ, காலி லினக்ஸை வந்து ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லி சிறப்பா பண்ணிடுவோம். ஒரு டீ குடிக்கலாமா? அதுக்கு நமக்கு termux வேணும். ஸோ அதனால கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். அங்க fdroid நான் டைப் பண்ற மாதிரி டைப் பண்ணுங்க. fdroid termux அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்க, லோட் ஆகுது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா termux ஆப்புக்கான இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கீழே 97 MIBயில் ஒரு பேக்கேஜ் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஏன் நான் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா நிறைய ஃப்ரேம் ஒர்க் நம்ம அதில் பண்ண முடியாது ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணுற termux. ஸோ அதனால தான் நம்ம கூகுள்லேருந்து டவுன் பண்ணுறோம். ஸோ வெர்ஷன் பார்த்துங்க 0.118. ஸோ இந்த termux நீங்கள் டவுன்லோட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணீங்கன்னா இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ லெட்ஸ் பிகின் த வீடியோ. ஃபர்ஸ்ட் கமெண்ட் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா பிகேஜி அப்டேட் ஒய் தான். ஸோ நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா பேக்கேஜஸுமே வந்து அப்டேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான். கமெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியலன்னா சைடில் ஸ்க்ரீனில் போட்டிருப்பேன் பாருங்கள். ஸோ அதை பார்த்து கூட நீங்கள் அப்படியே டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் வராது. ஓகே ஃபைன். ரெண்டாவது கமெண்ட், பிகேஜி இன்ஸ்டால் பைத்தானை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அண்ட் wget அப்படின்ற ஒரு டூல் இன்ஸ்டால் பண்ணணும். wget எதுக்கு அப்படின்னா வேற ஒரு டொமைன்லேருந்து நம்ம அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு டூல் தான். கேர்லும் அதே மாதிரி தான். ஓப்பன் எஸ்எஸ்எல் அப்படின்றது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வர் நேம் அது, ஓகேங்களா? ஸோ அதை கொடுத்து நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா லோட் ஆகும். ஸோ இதில் வெயிட், அதாவது இப்போ பொறுமைன்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்த்தே ஆகணும், சரிங்களா? ஸோ இங்கே பார்த்துக்கங்க. ஸோ இதில் கிளியர் அப்படின்னு கொடுத்து இந்த இன்டர்ஃபேஸ் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கொடுத்த கமெண்ட்ஸ் உள்ள ரன் ஆயிருக்கும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அதனால தான், ஓகேங்களா? ஸோ termux -setup -storage இந்த கமெண்ட் எதுக்காக அப்படின்னா ஒரு ஸ்டோரேஜ் பெர்மிஷன் எனேபிள் கேட்கும், ஓகேங்களா? ஸோ இதை கொடுத்து நீங்கள் என்ட்ரு பண்ண ஸ்பாட்லேயே வந்து உங்கள்கிட்ட அலோ அப்படின்னு கேட்கும், அலோவா டெனியான்னு கேட்கும். ஸோ நீங்கள் இதில் அலோ கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே, நம்ம கிளிக் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைன். இப்போ நம்ம வந்து ஸ்டோரேஜ் வந்து அலோவ் பண்ணிட்டோம் termuxல. ஸோ நம்ம அடுத்து யூஸ் பண்ண போகிற கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா wget -0, ஓகேங்களா? 0 install -net_termux https://ofs.ec/2mcezwr. இதில் m கேப்ஸ், z கேப்ஸ், w கேப்ஸ். ஸோ இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க, அதர்வைஸ் டூல் உங்களுக்கு ரன் ஆகாது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அடிக்கடி போட்டுட்ருப்போம். ஸோ எத்திக்கல் ஹேக்கிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டட் வீடியோஸ். சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் பட்டன் அமைத்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. உங்கள் கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக டைப் பண்ணி விடுங்க, நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ தான் டைப் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு வீடியோ எடுக்கும்போது வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. ஸோ அதனால வீடியோ எடுத்துகிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தேன் அதனால தான், ஓகேங்களா? ஓகே ஃபைன். ஸோ ஓகே, ஸோ 2mce2zwr கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸ்பெல்லிங் தப்பாக அடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? 2w கேப்ஸ். ஓகே, அன்சப்போர்ட்டட் ஸ்கீம் அதான். எஸ், நம்ம வந்து அந்த ஸ்பெல்லிங் வந்து ரொம்ப தப்பாக அடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். 2mcrன்னு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அந்த ஸ்பெல்லிங் மட்டும் மாற்றிக்கிறேன். என்னன்னா STTPS போகிறதுக்கு பதிலாக STPPS போட்டேன். ஸோ அதை எடுத்து டெலீட் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் போட்டோம்னா ரன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பொறுமை வேணும். ரெண்டாவது ரெக்யர்மெண்ட் சொல்லிடுறேன், உங்களுக்கு நெட் பேக் வந்து குறைஞ்சது 2GB தேவைப்படும். ஸோ அதை நீங்கள் மறக்காமல் அதில் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? 2GB இருந்தால் மட்டும்தான் நீங்கள் காலி லினக்ஸை உங்கள் ஆண்ட்ராய்டில் வித்தவுட் ரூட்டில் நீங்கள் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் நம்ம எல்எஸ் கொடுத்தோம்னா ஸ்டோரேஜுக்குள்ளே இருக்கும். ஸோ இன்ஸ்டால் nethunterInstaller சொல்லிட்டு ஒரு ஃபைல் நேம் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜுக்குள்ளே காட்டும். ஸோ ஓகே, நம்ம வந்துருச்சு. நெக்ஸ்ட் இந்த ஸ்க்ரீனையும் கிளியர் பண்ணிக்கலாம். எனக்கு கசகசன்னு இருக்கனால நான் கிளியர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் chmod +x install -nethunter-termux நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதை பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அதை மறுபடியும் காப்பி பண்ணிக்கங்க. // போட்டு மேலே இருக்க அப்படியே டைப் பண்ணுங்க. கீழே install -nethunter-termux சொல்லி டைப் பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த இடத்துல தான் உங்களோட மைண்ட் வாய்ஸ் ரொம்பவே கொடூரமாக இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி அந்த மாதிரி இருக்கும். பிகாஸ் இது ரொம்ப டைம் எடுத்துக்கிறோம் இது இன்ஸ்டால் ஆகி வர்றதுக்கு. ரெண்டாவது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
உங்களுக்கு அதான் 2 ஜிபி டேட்டா தேவைப்படும்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த 2 ஜிபி ஃபைலுமே டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணிட்டா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி காலின்னு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் நெட் அண்டர் கொடுத்துருப்பாங்க. ARM64 ஃபுல்லுன்னு இருக்கும். ஸோ ஃபுல்லுன்னு வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆப்ஷன் 1 கிளிக் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு நெட் அண்டர் தான் தேவை. ஸோ டிபெண்டன்சிஸ் செக் பண்ணிட்டு அது இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். நீங்கள் வெயிட் பண்ணால் மட்டும் போதும். ஓகேங்களா? ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடிங் ரூட் எஃப்எஸ் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எனக்கு டவுன்லோடிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 4.45 MB வரைக்குமே டவுன்லோடிங் ஸ்பீட் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து நீங்கள் நெட்ஒர்க் ஸ்பீடாக இருக்கணும். ரெண்டாவது உங்கள்கிட்ட 2 ஜிபி டேட்டாவும் இருக்கணும், ஆஸ் வெல் அஸ் 2 ஜிபி ஸ்டோரேஜும் இருக்கணும் உங்கள் மொபைலில். ஓகேங்களா? ஓகே, மினிமம் மேக்ஸிமம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4G மொபைல் அந்த ரேஞ்சில் ட்ரை பண்ணுங்கள். 3G மொபைலில் இது சப்போர்ட் ஆகாது. எப்படியுமே டெர்மக்ஸ் சப்போர்ட் ஆகாது. நீங்கள் 4G மொபைலில் யூஸ் பண்ணிக்கலாம். காலி லினக்ஸ் வச்சு தான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸ் இருக்கும். ஸோ ரொம்பவே இந்த வீடியோ நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஸோ ப்ரோ, எனக்கு டெர்மக்ஸ்னால் ஒன்றுமே புரியலை, இது என்ன வித்தியாசமாக சொல்கிறீங்கன்னா, நம்ம சேனல்லையே நிறைய வீடியோஸ் இதை பற்றியே தான் பேசியிருப்போம். நீங்கள் அந்த வீடியோஸும் போய் பார்க்கலாம். நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சேனலுக்குள்ளே டேரெக்டாக விசிட் பண்ணியும் பார்க்கலாம். நம்ம கம்ப்ளீட்டாக எத்திக்கல் ஹேக்கிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டட் வீடியோஸ் மட்டும்தான் போடுவோம். அதனால உங்களுக்கு இந்த சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ். ஓகே, வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதை நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன், இதை மினிமைஸ் பண்ணிட்டு ப்ரோ எனக்கு கால் வந்துருச்சு அப்படின்னா இடையில கட் பண்ணிவிட்டு எந்த ஆப்ரேஷனுமே நீங்கள் இடையில அபார்ட் பண்ணக்கூடாது. அபார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட பாதி டிபெண்டன்சிஸ், அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால் பாதி பேக்கேஜுக்குள்ளே டவுன்லோட் ஆகிருக்கும். மீதி பேக்கேஜ் டவுன்லோட் ஆகாமல் நீங்கள் அபார்ட் பண்ணியிருப்பீங்க. மறுபடியும் நீங்கள் அதே கோடிங் டைப் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்வியஸாக அது வந்து வராது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வரல ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டெர்மக்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா இதே கமெண்ட்ஸை ஃபர்ஸ்ட்லேருந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரும். நீங்கள் அபார்ட் பண்ணீங்கன்னா வராது. ஓகேங்களா? ஸோ இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. டெர்மக்ஸை பொறுத்த வரைக்கும். லினக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்படி இல்லை, டேரெக்டாக நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கமெண்ட் ப்ராம்ப்ட்டை கூட நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம். பட் டெர்மக்ஸில் நம்ம காலியை உள்ளே கொண்டு வரோம் அப்படின்ற பட்சத்தில் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது ஒரு ஆண்ட்ராய்ட் டிவைஸ், நம்ம ரூட் பண்ணாமல் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதனால நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நானும் வெயிட் பண்ணுறேன். ஸோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் வீடியோவை. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. அதாவது எந்த இடத்துல நான் அடுத்த கமெண்ட்ஸ் போடுறேன்னு சொல்லிட்டு, அந்த கமெண்ட் எதுக்காக போடுறேன் அப்படின்றத நான் இடையில சொல்லுவேன். அந்த விஷயத்தை நீங்கள் மறந்துடுவீங்க, ரெண்டாவது மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டாப் டு பாட்டம் வரைக்குமே வாட்ச் பண்ண சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு லோட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ வெரிஃபையிங் இன்டெகிரிட்டி ஆஃப் ரூட்ஸ், கீழே வந்து எக்ஸ்ட்ராக்டிங் ரூட் எஃப்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ டவுன்லோட் ரூட் எஃப்எஸ்ன்னு கேட்கும். நீங்கள் நோ கொடுத்துருங்க. என் கொடுத்தீங்கன்னா நோ ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டு ஸ்டார்ட் காலி லினக்ஸ் நெட் அண்டர் அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டெர்மக்ஸை வந்து கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி மறுபடியும் ரீஓப்பன் பண்ணணும். க்ளோஸ் பண்ணும்போது மேலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் 1 செஷன் எனேபிள்னு காட்டிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கேன்சல் பண்ணிட்டு புதுசாக டெர்மக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது இப்படி இருக்குமா இன்டர்ஃபேஸு. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் அண்டர்னு கொடுக்கணும். ஏன்னா நம்ம டூல் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டோம். காலி லினக்ஸ், அதாவது காலி லினக்ஸ் நெட் அண்டர் அப்படின்ற டூலை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இப்போ டெர்மக்ஸில் நெட் அண்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, எல்லாமே ஸ்மால் தான். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ வி ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டு. ஓகேங்களா? ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ இப்போ சிம்பிளாக ஒரு பேசிக் கமெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். எக்ஸிட் ஒர்க் ஆகுது. ஓகே, எக்ஸிட் ஆகுது. நம்ம கிக்ஸ் ஃபைல் ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ அதுக்கான கமெண்ட் நெட் அண்டர் -r கொடுத்துக்கலாம். ஸோ இந்த லினக்ஸ் கமெண்ட்ஸ், அதுக்கடுத்து காலி லினக்ஸோட கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதை பற்றி நீங்கள் பயப்பட வேணாம். ஸோ இதெல்லாமே வந்து பேசிக் கமெண்ட்ஸ் தான். ஸோ இதுக்கு மேலே என்னால் வந்து மூச்சு பிடிச்சி பேச முடியல. ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சின்ன பேசிக் கமெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். வீடியோ இன்னுமே கிட்டத்தட்ட 1 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 1 நிமிஷமும் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம்.